இன்னைக்கு சிக்கன் கொண்டு வந்திருக்கிறேங்க. சிக்கன் கிரேவி தான் பண்ண போறோம். நம்ம ஊர் ஸ்டைல் கிடையாது, பெங்கால் ஸ்டைலில் பண்ண போறோம். வணக்கம், நான் உங்க சரவணங்க, கோயம்புத்தூர்காரன். இன்னைக்கு என்னன்னா சிக்கன் கிரேவி பண்ண போறோம். நம்ம ஊர் ஸ்டைல் கிடையாதுங்க, பெங்காலி ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி செய்ய போறோம். நானும் என் மனைவி சேர்ந்து தாங்க இந்த சிக்கன் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போறோம். சிக்கன் கிரேவிக்கு நம்ம இந்த உருளைக்கிழங்கு போட்டு தான் இந்த பெங்கால் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி செய்வாங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ரொம்பவும் ஈஸியாகவும் ரொம்ப சூப்பராகவும் இந்த சிக்கன் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்த்துடலாம் வாங்க. உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டுங்க, நாளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிற உருளைக்கிழங்க. இந்த கிரேவிக்கு 3 தக்காளி எடுத்துக்கிறேங்க. 3 தக்காளியை கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க தக்காளியை. வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு வச்சிடலாம். சிக்கன் ஒரு 1/2 மணி நேரம் ஊறணுங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஊறிட்டு எண்ணெய் ஒரு வடச்சட்டியில் விட்டு வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிரேவி செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு நான் மசாலா போட்டு வச்சிடுறேன். மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க, ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள். இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி எடுத்துக்கிறேங்க. காஷ்மீரி சில்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகத்தூள் 1/2 ஸ்பூனுங்க, மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தயிர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. பாருங்கள், சிக்கனை கலந்துட்டோம். சிக்கன் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டுங்க. ஒரு தனியாக இருக்கட்டும், எடுத்து வச்சிடலாம். உருளைக்கிழங்கு பாருங்கள், நாளாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நம்ம உருளைக்கிழங்கு பிரட்டி வச்சிடலாங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா தீ மூட்டி அடுப்பு ரெடி பண்ணிடலாங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் சூடாகிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு வந்து ஒரு 10 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. ஆல்ரெடி எண்ணெய் இருக்குங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம். நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறேன். இன்னும் கொஞ்சம் ஊற்று. போதும். எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். போடு. பாருங்கள், 2 பட்டை, ஒரு பிரியாணி இலை, அப்புறம் ஒரு மராட்டி மொக்கு, ஒரு அன்னாச்சி பூ, அப்புறம் இருக்கு கையில் 2 ஏலக்காய், அப்புறம் கிராம்பு ஒரு 5 கிராம்பு, 5 கிராம்பு, 1/2 ஸ்பூனு சோம்பு. இப்போ வெங்காயத்தை போடு. எவ்வளோ வெங்காயம்? 1/2 கிலோ வெங்காயம் எடுத்துருக்குறோம். சின்ன பெரிய வெங்காயம். வெங்காயம் வந்து ஒரு 1/2 கிலோ கட் பண்ணி எடுத்துருக்குங்க. இப்போ நம்ம இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையே நல்லா இது பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக பண்ணுவோம். பார்த்தீங்களா, பிரியாணியில் செய்யும்போது நல்லா ப்ரௌனிஸாக பண்ணுவோம்ல. வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வதக்கணுங்க. வதக்கி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் போடு. போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூனுங்க, சீரகத்தூள் 1 ஸ்பூனுங்க, கரம் மசாலா 1 ஸ்பூனு. பாருங்கள், காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துக்கிறேங்க. நல்லா கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா இருக்கும், அதுக்காக தான். அது 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. காரம் அடிக்காதுங்க, அதனால் தாராளமாக 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், ஆயிலே நல்லா இது பரட்டினதுக்கப்புறம் 3 தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்க, மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இதோட.
நம்ம கடைசியாகவும் கொஞ்சம் செதுக்க போகிறோம். தக்காளி பேஸ்ட் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வதக்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாலாம் போட்டு தடவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது சேர்த்துக்கலாங்க. இப்போது அரிசித்து இந்த லெக் பீஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ் வந்து ஆசைப்பட்டு கேட்டாங்க. அதங்காட்டி தனியாக லெக் பீஸ் வந்து ஒரு 4 பீஸாக வாங்கிட்டு வந்திருக்கோம். அது வந்து குழந்தைகளுக்கு. அது எனக்கு தான், நான் தான் அந்த குழந்தை. நான் இப்போ நான் சிக்கனை கலந்து வச்சு பார்த்தீங்களா, அதுலேயே பாருங்க தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்திக்கலாங்க. சாமி இது 3 அளவுக்கு ஒரு தட்டு மட்டும் போய் பெரிய தட்டம் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோ. பாருங்கள் சிக்கனை போட்டு நல்லா பிரட்டி எடுத்துட்டோம் மசாலாவோட. இப்போ பாருங்கள் நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல இந்த உருளைக்கிழங்கு, வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு, அதையும் சேர்த்திக்கலாங்க. இது கூட சிக்கனோட நல்லா பிரட்டி விடுங்க. இதையுமே பாருங்கள் தண்ணி லைட்டாக தெளிச்சு விட்டு விடலாங்க மேலே. அவ்வளோதான், ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்திட வேண்டாம். பாருங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம கிரேவி மூடி வச்சிடலாங்க. நம்ம சிக்கன் கிரேவிக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சுங்க. நம்ம பிரட்டி விட்டுறலாம். சிக்கன்லேயே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். இப்போ சும்மா ஜஸ்ட்டு நம்ம தண்ணி மட்டும் தாங்க தெளித்தோம். பாருங்கள் இந்த சிக்கன் கிரேவிக்கு தயிர் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. 4 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. நம்ம கிரேவி நல்லா பிரட்டி விடுங்க. இன்னும் சிக்கன் வேகலைங்க, இன்னொரு 1/4 மணி நேரம் நல்லா வெந்தால் மட்டும்தான் நம்ம கிரேவி ரெடி ஆகுங்க. நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம கடைசியாக மேலே மல்லித்தலை தூவிக்கலாம். நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க, சாப்பிட போகிறோம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன் இந்த பெங்காலி சிக்கன் கிரேவியை. நீதே சாப்பிடல. எப்படி இருக்கு சாப்பிட்டேன் இன்னைக்கு? நீங்களும் சாப்பிடல. பையன் வேறு கேமரா பிடிச்சிட்டுக்கிறான், பசிக்குதுங்கிறான். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சிக்கன் கிரேவி. எப்பவும் ஒரே மாதிரி செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாற்றி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவும் இருக்குதுங்க.